திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி நான் கூட இவர் சல்மானை வந்து ரொம்ப பெரிய அளவிலான அறிவாளி, அந்த நாட்டை வந்து வேறு வகையாலான வழி நடத்துவார் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சு தான் அந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை அவர் வளர்க்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் சில விஷயங்களை ஏற்றுக்க முடியல. சரி, ஈரானை நசுக்குவதற்கு சவுதியினுடைய இளவரசர் செய்த சதியாக நான் சொல்லலை, ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மீண்டும் இந்தியா முழுவதும் ஊரடங்கு, லாக்டவுன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்க போகிறோமா? என்ன நடக்குது? இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. எங்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. எங்களிடம் இருந்த மிக முக்கியமான ஒன்று மீது ஈரான் 100 ஏவுகணைகளை ஏவியது. யார் சொல்றா? அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்றார். சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அது என்ன, நாங்கள் வாங்கின அடி என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேனே அப்படிங்கிறார். அடி வெயிட்டாக இருக்கும் போல, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, அது கூடிய விரைவில் என்னங்கிறத அவரே சொல்லுவார். பட் அந்த காமெடி ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. 100 missiles were shot by Iran at a very important thing that we had. I won't tell you what it was for certain reasons. 100 missiles going 2,000 miles an hour were coming at this. ட்ரம்ப் புதுசாக ஒரு விஷயத்தை ஈரான் மேலே குற்றமாக சுமத்துறார். அவங்க ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறதுக்கு எங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்கள வரவிடாமல் தடுக்கிறது எது தெரியுமா? ஈரான் மக்கள் தான். ஒரு பீரியடில் மக்கள் தான் பெரிய அளவில் ப்ராட்டஸ்ட் நடத்தி அந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் உடைக்கணும்னு குரல் கொடுத்தாங்க. ப்ராட்டஸ்ட்டும் நடந்துச்சு. ஆனால் மொசாட்டினுடைய உளவாளிகளால் நடத்தப்பட்ட ஒரு பொய்யான ப்ராட்டஸ்டாக மாறுச்சு. அதற்கு பிறகு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான் வேணும் அப்படிங்கிறத ஈரானிய மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க. அதற்காக ஒன்று கூட ஆரம்பித்தாங்க. இப்போது எங்கள் உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். ஆனால் வெளியிலேருந்து எங்களை ஒருத்தர் ஆளுமைப்படுத்த வர்றான் அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரானிய பெண்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் சமூக ஊடகங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஒரு ஒப்பந்தத்தை எப்படியாவது எட்டணும் அப்படின்னு ஈரானும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த மக்களாலேயே தலைவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற பயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரானிய தலைவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அமெரிக்காவோடு சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு ஈரானிய மக்கள் விரும்பவில்லைங்கிறது ட்ரம்பினுடைய வாசகத்தில் இருந்தே தெளிவாகுது. செய்த பாவம் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் திருப்பி சுற்றி காலை சுற்றின பாம்பு மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐக்கிய அரபு எமிரகத்தில் இருக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. குண்டுவெடிப்பு ஒரு புறம் நிகழ்ந்தது. பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இப்போ யுஏஇயை பாடாப்படுத்துது. பெருவெள்ளம் இப்போது பயங்கரமாக சேர்ந்துருக்குங்கிறாங்க. இப்போ துபாய் உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள் எல்லாமே அதிகமான அளவில் மழை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது நீயா கதை விடாத பிரசாத் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஐயா, ப்ரூஃப் இல்லாமல் வந்து நம்ம பேசுகிறது இல்லை. பாருங்கள், யுஏஇனுடைய தற்போதைய நிலையை தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேரளாவை சேர்ந்த நண்பர் வந்து பேசியிருக்கார். அவர் ரொம்ப யுஏஇயை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அந்த வார்த்தைகள் வந்து உங்கள் காதில் கேட்டோம் அப்படின்னா சங்கடப்படுவாங்க. அதனால தான் அதை மியூட் பண்ணி அவர் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மியூட் பண்ணி இப்போ நம்ம காட்சிகளை மட்டும் பதிவு செய்கிறோம். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சற்று முன்பு ட்ரம்பிடம் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இப்போது அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஈரானை தொடர்ச்சியாக சாடுங்கள், மத்திய கிழக்கை மறுவடிவம் செய்யுங்கள், இஸ்லாமிக் ரெவல்யூஷனை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம். இந்த பிராந்தியம் ஒரு தரப்பை தேர்ந்தெடுக்குது. அது அமெரிக்காவினுடைய ஆளுகையின் கீழே ஈரானில் வந்தாங்க அப்படின்னா
ஒரு உலகத்துக்கே நம்ம வந்து எண்ணெயை சப்ளை பண்ண முடியும், வர்த்தகம் பண்ண முடியும், ஈரான் அப்படிங்கிற தேசத்தில் ஒரு பொம்மை அரசை நிறுவ முடியும் அப்படிங்கிற அளவிற்கு தெளிவாக பேசியிருக்கார். இதை ஆதாரங்களோடு, ஆடியோ ஆதாரங்களோடு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் புதிதாக ஒரு பிரச்சனை ஒன்று தொடங்குது. ஆனால் நம்மெல்லாம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. யூரோப் கண்ட்ரீஸில் ஏகப்பட்டது இதே மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன், பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு. நம்ம பிரதமர் நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பற்றி பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. தற்போதைய நெருக்கடியை கோவிட்டுடன் ஒப்பிட்டு, அதாவது நம்ம கொரோனா தொற்று காலங்கள் இருக்குல்ல, அதை ஒப்பிட்டு மோடி அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் சோஷியல் மீடியா முழுவதும் வைரலாகுது. ஒரு குடியிருப்பினுடைய காவலாளி 2 நாட்களுக்கு தண்ணீர் விநியோகம் தடைபடும் அப்படின்னு சொன்ன அடுத்த கணமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் தண்ணியால் நிரப்பிடுறோம். ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அதை எப்படி செய்ய முடியும்? அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, லாக்டவுன் வரப்போதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டவ்வெல்லாம் விற்று போச்சு. தண்ணீர் பஞ்சாயத்து அப்படிங்கிறது நம்ம ஊரில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வாகனங்களில் எரிபொருள் நிரப்புறதுக்கான வாய்ப்புங்கிறது இங்கே யாருக்குமே கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யாருமே போக முடியாது. லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் முடக்கப்படும். ஏன், ஃப்ளைட்லேயும் எரிபொருள் இல்லாட்டி பறக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா மக்கள் கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நின்று வாங்கக்கூடிய சூழல் வரும். வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த எரிபொருள் தட்டுப்பாடால் பெட்ரோல் பங்க்லையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ நான் காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக கூட்டமாக நிற்கக்கூடிய காட்சிகள் தான் இது. அடுத்து இது அமெரிக்காவில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். எரிபொருள் வாங்கி நிரப்பிட்டு போயிட்டுருக்காங்க, பெரிய பெரிய டப்பாவில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போரை நிறுத்த உடனடியாக சம்மதம் தெரிவிக்கக்கூடும். அதுவும் 48 மணி நேரத்தில் அந்த முடிவை அவர் எடுத்தாலும் எடுக்கலாம். அவர் ஈரான்கிட்ட அடிபணியறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு ஐடிஎஃப் வந்து இப்போது என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்து ஈரானுடைய ஆயுத தொழிற்சாலை ஒன்று அதுக்குள்ளே நம்ம உடைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. இதை நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தியாக வெளியிடுறாங்க. ஸோ ஈரானுடைய கோபத்தை தூண்டினா மட்டும்தான் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த போர் நடக்கணும், அப்படின்னா தான் நமக்கு லாபம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து புதிதாக பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை தடுத்து நிறுத்தி ட்ரம்ப் வந்து ஈரானுடைய காலில் எப்படி உழப்போறாரு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ட்விஸ்ட்டு. ஈரானும் சும்மா இருக்க மாட்டாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நெகேவ் நகரில் இருக்கக்கூடிய ரோட்டம் அப்படிங்கிற இந்த ரசாயன தொழிற்சாலை மீது, சுரங்க ஆலை மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது நான் வந்து யுரேனியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பாஸ்பேட்டை பிரித்தெடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இந்த தொழிற்சாலையில் இருக்குங்கிறாங்க. பாறையில் இருக்கக்கூடிய யுரேனியம், இது தொடர்பான செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மோனியா ஆலை அதுலேயும் குறி வச்சுருக்காங்க. இப்படி இருவேறு இடங்களில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க. அது தொடர்பான காட்சிகளும் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகிருக்கு. ரஷ்யா, ஜப்பானை இப்போ எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எதுக்கு? ஈரானுக்கு வந்து படைகள் அனுப்பிச்சதுக்காகவா அப்படின்னு கேட்டால் அதுக்காக இல்லை. உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது ஒரு விரோத செயலாக கருதப்படும் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. கடுமையான பதிலடியும் கொடுக்கப்படும் ஜப்பானுக்கு, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாமல் உக்ரைன் பஞ்சாயத்துக்குள்ளே நுழைய வேண்டாம் அப்படின்னு ஜப்பானுக்கு இப்போ எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரே நாள் இரவில் உக்ரைன் மேலே தன்னுடைய கோபத்தை அப்படியே காமிச்சிருக்காங்க ரஷ்யா. 1000க்கும் மேற்பட்ட மிசைல் ஒரே நாளில் பறந்துருக்கு. எல்லாரும் ஈரான் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் இஸ்ரேல் பக்கமும் கவனத்தை திருப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உள்ளே புகுந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கில் ஒரு 13 அமெரிக்க தளங்கள் இது டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஈரான். இதனால் அந்த இடமே டோட்டலாக காலியாக இருக்குது அப்படின்னு இப்போது சேட்டலைட் புகைப்படங்கள் காட்டுது. 13 இராணுவ தளங்களில் குடியிருக்கவே முடியாத அளவிற்கு யுஎஸ் மிலிட்ரி ஆட்கள் எல்லாமே வெளியில் போயிருக்காங்களாம். ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய தளங்கள் தான் அதிக சேதத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு.
குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கடந்த முறை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஒரு இனப்படுகொலையாளனுடைய மகன் அப்படிங்கிறதுனாலையும் என்னுடைய குழந்தைகள் ரொம்ப பெரிய அளவில் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத நெதன்யாகுவினுடைய மனைவி சாரா அவர்கள் இப்போது வாயை திறந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள். Shaming and violence simply because they are the children of the Prime Minister. We must condemn personal attacks on children in any setting, whether in person or online. I see this gathering as a bond of responsibility between nations, between women leaders and between mothers. சில விஷயங்கள் கேள்விப்படும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல. அதே மாதிரியான காட்சிகள் மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கலக்கமும் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. கோவிட் மாதிரியான பெருந்தொற்று காலத்தில் எவ்வளவு பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயிரை காப்பாற்றிட்டு மறுபடியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர் சூழல் மறுபடியும் நம்மளை அந்த காலகட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வித்தின் செகண்டில் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியல. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991